அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு தேவ பிள்ளை தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சிநேகிக்கிறவங்களே நீங்க சிநேகித்தால் அதனால் உங்களுக்கு என்ன பலன்? 32வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே. அப்படியானால் தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரையும் போல அல்ல, நாம் வித்தியாசமானவர்களாய் இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். எப்படி முடியும்? அதை இயேசுவின் இடத்துல தான் கற்றுக்கொள்ள முடியும். தன்னை காட்டி கொடுப்பான் என்று தெரிந்திருந்தும் யூதாசை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகளாக அவர் சிநேகித்துக் கொண்டே இருந்தார். சிநேகிதனே, கடைசியாக அவன் தன்னை காட்டி கொடுக்கும் பொழுது கூட, அவன் முத்தமிட்டு இயேசுவை காட்டி கொடுக்கும் பொழுது கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாசை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? சிநேகிதனே, முத்தத்தினாலாயா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்றுதான் சொல்லுகிறாரே தவிர, எதிராளியே, சத்ருவே என்று சொல்லவில்லை. இயேசுவினிடத்திலிருந்து அப்படிப்பட்ட தெய்வீக சிநேகத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு கூட அநேக சத்துருக்கள் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார், உனக்கு யார் சத்துருவாய் இருக்கிறார்களோ அவரை நீ சிநேகி, அவர் மேல அன்பு செலுத்து. தெய்வ பிள்ளைகளே, அதே போல பாருங்க, பேதுரு தன்னை மறுதலிப்பார் என்று தெரிந்திருந்தும் அவரை தேடி போய் சிநேகிக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த இயேசுவை போல நமக்கும் ஒரு தெய்வீக அன்பை தேவன் தருவாராக. ஆண்டவர் சொன்னார், உன் சத்துருவை சிநேகி என்று. அவர் போதிக்கிறவர் மாத்திரமல்ல, போதனையின்படியே வாழ்ந்து காட்டுகிறவர். நாமும் இன்றைக்கு அநேகருக்கு சொல்லுகிறவர்கள் மாத்திரமல்ல, சொல்லுகிறபடி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சிநேகிக்கிறவங்களே நீங்க சிநேகிக்காதீங்க, உங்கள் சத்துருவை கூட நீங்கள் சிநேகியுங்கள். அப்படி நான் சத்துருவை சிநேகித்தால் நான் என்ன செய்வது? நான் சத்துருவை சிநேகிக்கும் போது என்ன நடக்கிறது? எனக்கு பரலோகத்தில் பலன் இருக்கிறது. முதலாவது, பரலோகத்தில் பலன் இருக்கிறது. இரண்டாவது, நான் இந்த உலகத்தில் இயேசுவை நான் காண்பிக்கிறேன். தெய்வ பிள்ளையே, உன் மூலமாய் ஆண்டவர் வெளிப்பட விரும்புகிறார். நீ சத்துருவை சிநேகித்துப் பார், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.